வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஜூன் 5ஆம் நாள், உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த பூமி மனிதகுலத்திற்கு மட்டுமே சொந்தமன்று. இப்புவியில் வாழும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களும் இங்கிருக்கும் வளங்களை பகிர்ந்து வாழ உரிமை படைத்தவை. ஆனால் அறிவின் வளர்ச்சியாலும் பரிணாம வளர்ச்சியில் பல படிநிலைகளை கடந்த மனித இனம் இன்றைக்கு மிக்க சுயநலவாதியாக மாறிப்போனான். விளைவு, இப்புவியில் தோன்றிய உயிரினங்களில் ஒரு சில முற்றிலுமாக அழிந்தே போயின. இதோ இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, இந்த காண்டாமிருகம்தான் அதன் இனத்தில் எஞ்சியிருந்த ஒரே ஆண். அதுவும் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இப்புவியை விட்டு மறைந்தது. ஓர் இனம் இனிமேல் புதிய தலைமுறையை உருவாக்க இயலாமல் முற்றிலுமாக மறைந்து போவது எவ்வளவு பெரிய கொடுமை! இப்போது உலகில் 5 வகையான காண்டாமிருக இனங்கள் மட்டுமே இருக்கின்றன. அவற்றுள் ஆப்பிரிக்காவில் 2 இனங்களும் ஆசியாவில் 3 இனங்களும் இருக்கின்றன. ஆப்பிரிக்காவில் வாழும் வெள்ளை காண்டாமிருகங்கள் அங்கிருக்கும் 11 நாடுகளில் பரவியிருக்கின்றன. இவ்வகையில் தற்போது 15,752 விலங்குகள் எஞ்சியிருக்கின்றன. இந்த இனத்தில் வடக்கு வகை மற்றும் தெற்கு வகை என்ற 2 உட்பிரிவுகள் உண்டு. நான் மேற்சொன்ன அழிந்து போன ஆண் இந்த வடக்கு வகையைச் சேர்ந்ததுதான். அந்த இனத்தில் இப்போது 2 பெண் மிருகங்கள் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றன. எனவே இப்போது இருக்கும் 15,000 சொச்சம் விலங்குகளும் தெற்கு வகையைச் சேர்ந்தவை மட்டுமே. ஆப்பிரிக்காவில் இருக்கும் இன்னொரு வகை காண்டாமிருகம் கருப்பு காண்டாமிருகம் ஆகும். ஆப்பிரிக்காவின் 12 நாடுகளில் பரவியிருக்கும் இந்த இனத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 65,000 விலங்குகள் வரை இருந்தன. ஆனால் இப்போது வெறும் 6,788 விலங்குகளே எஞ்சியிருக்கின்றன. நமது இந்தியாவிலும் நேபாளத்திலும் மட்டுமே இருக்கும் வகை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். இதுதான் உலகில் இருக்கும் 3வது வகையாகும். ஒரு காலத்தில் அழிவின் விளிம்பிற்கு சென்ற இந்த இனத்தில் 100க்கும் குறைவான விலங்குகளே இருந்தன. ஆனால் இந்தியா மற்றும் நேபாள அரசுகளின் பாதுகாப்பு முயற்சிகளால் இப்போது அவை 4,075 விலங்குகளாக உயர்ந்துள்ளன. மீதி இருக்கும் 2 வகை காண்டாமிருகங்களும் இந்தோனேசியாவில் இருக்கின்றன. ஜாவா காண்டாமிருகம் என்ற இனத்தில் இப்போது சற்றொப்ப 50 விலங்குகளே விஞ்சியிருக்கின்றன. வியட்நாமில் இருந்த ஒரே ஒரு ஜாவா வகை காண்டாமிருகமும் 2011ஆம் ஆண்டு இறந்த பின்னர் இவ்வகை காண்டாமிருகம் தற்போது இந்தோனேசியாவில் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றது. இந்தோனேஷியாவில் இருக்கும் சுமத்ரா காண்டாமிருகம்தான் இப்போது உலகில் இருக்கும் 5 இனங்களிலும் மிகச்சிறிய காண்டாமிருகமாகும். இந்த இனத்திலும் இப்போது 50க்கும் குறைவான விலங்குகளே மிஞ்சியிருக்கின்றன. சமீபத்தில் அழிந்து போன இந்த வடக்கு வெள்ளை காண்டாமிருகம் சூடானில் 1972ஆம் ஆண்டு பிறந்தது. அதற்கு 3 வயது இருக்கும்போது செக் குடியரசு நாட்டில் இருக்கும் மிருக காட்சி சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கேயே 34 ஆண்டுகள் இருந்த இந்த விலங்கு 2 பெண் விலங்குகளுக்கு தந்தையும் ஆனது. அவற்றுள் ஒரு பெண் விலங்கு கருப்பை சினைக்கட்டிகளால் பாதிக்கப்பட்டு அதன் 32வது வயதில் இறந்து போனது. எஞ்சியிருந்த ஒரு பெண் விலங்கு இன்னொரு பெண் விலங்கினை ஈன்றது. ஆக செக் குடியரசில் எஞ்சியிருந்த 3 விலங்குகளையும் மீண்டும் ஆப்பிரிக்காவிற்கே கொண்டு வந்தால் இனப்பெருக்கம் செய்ய வைக்க இயலும் என்று நம்பி 2009ஆம் ஆண்டு அவற்றை கென்யாவிற்கு கொண்டு வந்தனர். ஆனால் அவற்றில் இனப்பெருக்கத்தை பெருக்கும் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. 2017ஆம் ஆண்டு சூடான் என்ற அந்த ஆண் மிருகம் அதன் 45வது வயதில் மறைந்து போனது. இருப்பினும் இறப்பதற்கு முன்னர் அதன் விந்தணுவையும் இப்போது மிஞ்சியிருக்கும் 2 பெண் விலங்குகளிடம் இருந்து முட்டைகளையும் சேகரித்து வைத்துள்ளனர். அந்த 2 பெண் விலங்குகளும் தற்பொழுது கருவுறுவதற்கு ஏதுவான சூழலில் இல்லாத காரணத்தினால்
சேகரிக்கப்பட்ட விந்தணுக்களையும் முட்டைகளையும் கொண்டு செயற்கை கருத்தரிப்பு செய்ய வைத்து இப்போது ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருக்கும் தெற்கு வெள்ளை காண்டாமிருக இனங்களை வாடகை தாய்களாக பயன்படுத்தி அழிந்த வடக்கு இனத்தை மீட்க முடியுமா என்று விஞ்ஞானிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். மனிதர்கள் தங்களது பேராசையாலும் காண்டாமிருகங்களின் கொம்புகளின் மீதான மூட நம்பிக்கைகளாலும் அவற்றை கணக்கு வழக்கன்றி வேட்டையாடியதாலேயே அவை அழிந்தும் அழிவின் விளிம்பிலும் இருக்கின்றன. அன்பு நண்பர்களே, இனி ஏனும் இந்த உலகம் நமக்கானது மட்டுமல்ல என்பதனையும், நம்மைப் போலவே சிற்றெருமும் சிட்டுக்குருவியும் கூட வாழ உரிமை படைத்தவை என்பதனையும் உணர்ந்து உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று பல்லுயிர்களையும் அரவணைத்து வாழ்வோம் என்று உறுதியேற்போமாக. நன்றி.